மோடி தேர்தலில் தோற்றால் அதைவிட வலிமையான 1000 மோடிகளை சனாதன சக்திகள் உருவாக்கும் என்று தெரிவித்துள்ள திருமாவளவன், சனாதன சக்திகளை தோற்கடிப்பதுடன் மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் சுடர் விருது, திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழிக்கு பெரியார் ஒளி விருது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனுக்கு மார்க்ஸ் மாமணி விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், வேங்கை வயல் வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்தார். மோடி தேர்தலில் தோற்றால் அதைவிட வலிமையான 1000 மோடிகளை சனாதன சக்திகள் உருவாக்கும் என்றும், சனாதன சக்திகளை தோற்கடிப்பதுடன் மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும் என தெரிவித்தார். சனாதன பயங்கரவாதிகள் எந்த நிலையையும் எடுப்பார்கள், எப்படிப்பட்ட முடிவையும் எடுப்பார்கள். எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆயுதம் ஏந்தி காடுகளிலே பதுங்கி தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் வீதிகளில் நம்மோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் வீடு தேடி வந்து வீட்டிலேயே படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வசதியை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு மேடைகளில் திரிகிறார்கள் இந்தியாவிலே, அதுதான் முக்கியமானது. அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கே போய் கௌரி லங்கேஷை சுட்டுக் கொள்ள முடியும், பேராசிரியர் கல்புர்கியை சுட்டுக் கொள்ள முடியும், நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொள்ள முடியும், கோவிந்த் பன்சாரேவை சுட்டுக் கொள்ள முடியும் என்கிற அநீதிகளை இந்த மண்ணில் கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்வதில்லை, தலைமறைவு வாழ்க்கை கிடையாது.